two singlet in the proton NMR spectrum and 3 signals in carbon 13 NMR spectrum. ஸோ நமக்கு கார்பன் 13 NMR வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சா நமக்கு 3 சிக்னல் கொடுக்குறோம். ஸோ பாருங்க, இந்த மாலிகுள்ள 4 ஆப்ஷன்ல எது வந்து 3 சிக்னல் கொடுக்குது இன் கார்பன் 13 NMR பாருங்க. ஸோ நமக்கு இந்த மாலிகுல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு பிளேனார் சிமெட்ரி இருக்கு. ஸோ 2 பிளேனார் சிமெட்ரி இருக்கு சரிங்களா. ஸோ நமக்கு இது கடையில் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 2 3. ஸோ நமக்கு ஆன்சர் நம்பர் 7 தான் 3 சிக்னல் வரும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இதில் பிளேனார் சிமெட்ரி நம்ம இப்படி தான் கொடுக்க முடியும். ஸோ இப்படி நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா இங்கே மெத்தில் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ நமக்கு 1 2 3 4 5 6 7 இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம அப்போ 7 சிக்னல் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 3 தான் கொடுக்கணும். இதுவும் இன்கரெக்ட், இது இன்கரெக்ட். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இதில் நமக்கு இதுதான் ஒரு பிளேனார் சிமெட்ரி, இப்படி தான் கொடுக்க முடியும். நமக்கு 1 2 3 4 5 சிக்னல் தான் வரும் சரிங்களா. ஸோ நமக்கு வரக்கூடிய 3 தான் கொடுக்கணும். ஸோ இது இன்கரெக்ட். இதில் பாருங்கள், இது ஒரு பிளேனார் சிமெட்ரி இருக்குது, நமக்கு இப்படி ஒரு பிளேனார் சிமெட்ரி இருக்குது. அப்போ 1 2 3 4 இன்பிட்வீனில் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வருது. சரி, இதுவும் இன்கரெக்ட். நமக்கு ஆப்ஷன் நம்பர் 7 தான் 3 வருது சரிங்களா. ஸோ இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் அப்சர்வ்டு இன் தி கார்பன் 13 NMR ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு எத்தனை கார்பன் 13 NMR சிக்னல் வரும். ஸோ இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த கிட்ட மடிச்சு போட்டுட்டு ஸோ நமக்கு இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் இப்படி பிளேனார் சிமெட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதுவும் உங்களுக்கு சேமாக இருக்கும், இதுவும் உங்களுக்கு சேமாக இருக்கும். ஸோ இப்படி பிளேனார் சிமெட்ரி கொடுத்தீங்கன்னா ஸோ இது 1 இது 1 இது 2 இது 2. இது பாருங்க, இதுவும் சேம் கிடையாது சரிங்களா. இதுவும் நாட்டிய சேம். ஏன் அப்படின்னா இந்த கார்பன் டேரக்டாக C டபுள் பாண்ட் அட்டாச் ஆயிருக்கு, இதில் CH2 தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். அப்போ இது 3 இது 4, அப்போ இது 5. ஏன்னா இதில் இந்த குரூப் அட்டாச் ஆயிருக்கு, இதில் இந்த குரூப் அட்டாச் ஆயிருக்கு சரிங்க. அப்போ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். ஸோ 6. அப்போ நமக்கு ஆப்ஷன் நம்பர் 3 தான் கரெக்ட். இதுதான் 6 வரக்கூடியது. 4 5 and 8 இது எல்லாமே இன்கரெக்ட் சரிங்களா. நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரை நமக்கு கன்வீனியண்டாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதான் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாலிகுலுக்குலாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கரெக்ட் ஆன்சர் வருதானே. கார்பன் 13 NMR ஸ்பெக்ட்ரம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் 13 NMR ஸ்பெக்ட்ரம். ஸோ எவ்வளோ சிக்னல் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் பார்ட் 2 ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் நம்ம IR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பார்க்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு டுமாரோ பார்க்கலாம்.